குளியல் அறைக்குள்ள போன ருத்ரனுக்கு மனசு ஏதோ நிம்மதி பெற்றது. என்னமோ அவளை ரொம்பவுமே இழப்பது போல ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. அவ வினித் கிட்ட பேசுறத பத்தி அவன் தப்பாவே எடுக்கவே இல்லை. ஆனா தங்கிட்ட மட்டும் அவ எப்பவுமே முகம் திருப்புவா. வினித் கிட்ட மட்டும் வாய் சுலுக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவ தாங்கிட்ட இத்தனை மாசத்துல ஒரு தடவை கூட தன்னை பார்த்து அவ சிரிச்சது கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ருத்ரனுக்கு மனசுல எங்கோ ஒரு வலி உயிர் போச்சு. ஆனா அதையெல்லாம் சொல்லி சிவன்யா கிட்ட தன்னோட காதலை நிரூபிக்க அவன் விரும்பவே இல்லை. அவனுக்கு சிவன்யா மீது ஒரே ஒரு வருத்தம் என்னைக்குமே இருக்கும். வினித் கிட்ட வெண்பா பழகிறது தெரிஞ்சும் அவன் தப்பானவன்னு தெரிஞ்சும் எப்படியாவது அவ இந்த தகவலை தாங்கிட்ட சொல்லியிருக்கணும்னு நினைச்சான். அவனை பத்தி தெரிஞ்சும் தாங்கிட்ட அவ சொல்ல முயற்சிக்கவே இல்லை அப்படிங்கறதுதான் அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எப்படியோ போட்டோன்னு விட்டுட்டாளே என்று ஆதங்கம். மேலும் வெண்பாவுக்கும் சிவன்யாவுக்கும் மன வருத்தம் இருந்ததை பத்தி அவனுக்கு தெரியவே தெரியாது. சிவன்யா அன்னைக்கே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய சம்பவத்தை ஆரம்பத்திலேயே நம்ம தடுத்து நிறுத்திருக்கலான்னு தோணிட்டு இருக்கும் அவனுக்கு. 4 வருஷத்துல அவகிட்ட அவன் பேசினதே இல்லதான். ஆனாலும் அவன் அவளை விரும்புறான்னு சிவன்யாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த காலேஜ் டேஸ்ல அதே மாதிரி வெண்பா மூலம் தன்னோட காதல சொன்னதும் அவதான். அப்படி இருக்கும்போது தாங்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, இந்த சம்பவத்தை நடக்காம தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கம் எப்பவுமே ருத்ரனோட மனசுல இருந்துகிட்டே இருந்தது. தன் தங்கை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே ருத்ரனுக்கு இருந்திருக்காதே. ஆனா அவளை உயிருக்குயிரா விரும்பின மனசு அவளை இழக்க ஒப்புக்கவே இல்லை. எப்படியாவது தன் வசத்திலேயே அவ இருக்கணும்னு நினைச்சான். அதனாலேயே பழி வாங்குற காரணத்தை சொல்லி அவளை கல்யாணமும் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தான் ருத்ரன். ஆனா இதையெல்லாம் சிவன்யா கிட்ட இப்ப சொல்ல ருத்ரனுக்கு மனம் விரும்பவே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் நான் வெண்பாவோட அண்ணன், அவளுக்காக அவளை பழி வாங்க கல்யாணம் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அது எப்பவுமே அவளுடைய மனசுல நிலையா இடம் பிடிச்சிருக்கணும்னு அது போதும் அப்படிதான் நினைச்சான் ருத்ரன். வெண்பா கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ குணமானதும் சிவன்யா கிட்ட தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடணும்னு ஒரு முடிவெடுத்தான் ருத்ரன். ஏன்னா வினித் கூட அவ கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசுறதையே அவனால தாங்க முடியலையே. அவளை இழக்கிறதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பெருமூச்சோட நினைச்சுவன் குளிச்சுட்டு அறையை விட்டு வெளியே வந்தான். அப்போ அவனுடைய பெரிய படுக்கையில ஓரத்துல கோழி குஞ்சு மாதிரி கைகளையும் கால்களையும் குறுக்கிட்டு படுத்துட்டு இருந்த சிவன்யாவை பார்த்து மனசுக்குள்ள ரசிச்சான். அவ பக்கத்துல போய் நின்னான். எத்தனை குழந்தைத்தனமான முகம் அப்படின்னு நினைச்சவன் அவளை கூர்ந்து பார்த்தான். அவ தலையில கூந்தல் ஃபேன் காத்துல கண்ணா பின்னான்னு பறக்க அதை அடக்க கூந்தலை பின்ன ஒதுக்கி விட்டான். பிறகு தன்னோட போர்வை எடுத்து அவளுக்கு அழகா போர்த்தி விட்டான். அவளை தொந்தரவு செய்யாம அவளுடைய நெற்றியில தன் இதழ்களை மென்மையா பதிச்சான். பிறகு அவளுக்கு மறுபுறம் வந்து கண்களை இறுக மூடி தூங்க முயற்சி பண்ணான் ருத்ரன். ருத்ரன் தன்கிட்ட நெருங்கி வர்றதையும் அவன் தன்னோட நெற்றியில முத்தம் கொடுக்கறதையும் உணர்ந்துதான் இருந்தா சிவன்யா. அது அவளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. தங்கிட்ட அவன் நெருங்கி வரும்போது மனசுல ரொம்ப பயமா இருந்தது. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் நடப்பானோ அப்படின்னு. ஆனா நெருங்கி வந்தவன் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தான். பிறகு அவளுடைய நெற்றியில முத்தம் கொடுத்ததும் அது அவளுக்கு பெரும் நிம்மதியா இருந்தது. ருத்ரனா இது அப்படின்னு நம்பவே முடியல சிவன்யாவால. தான் மீது அவளுக்கு இவ்வளவு அன்பா அப்படின்னு நினைக்கும் போது அவகிட்ட இருந்த காதல் புத்துணர்ச்சி பெற்று வெளியே வர ஆரம்பிச்சது. ரொம்ப நேரம் கழிச்சு ருத்ரனுடைய பக்கம் திரும்பி படுத்தா சிவன்யா. ருத்ரன் இப்போ அவ பக்கம் திரும்பி படுத்து ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தான். அவனுடைய முகத்தை கூர்ந்து பார்த்தா விழிச்சிருக்கும் போது எப்பவுமே கடுகடுன்னு கடுவன் பூனை மாதிரி கோவமாவே இருப்பான் ருத்ரன். பெயருக்கு ஏற்றது போலவே அவன் கண்கள்ல எப்பவுமே ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவனுடைய முகத்துல நிரந்தரமான ஒரு சோகம். அது அவனை எப்பவுமே வில்லனாவே மாத்திருந்தது. ஆனா தூங்கும்போது எல்லாத்தையும் மறந்து குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்தான். அந்த முகம் அவ மனசுல நிலையா இடம் பெற்றது. அலைகளையா இருந்த அவனுடைய கூந்தல்ல கையை விட்டு கிளறணும் போல ஒரு ஆர்வம். தன் கைகளை கட்டுப்படுத்திக்கிட்டா சிவன்யா. நெற்றி நன்றாக மேலே ஏறி இருந்தது.
மூக்கு கூர்மையா அழுத்தமான உதடுகளோட அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் அழக பார்த்தப்போ யாரும் இல்லாத அனாதை குழந்தை மாதிரி இருந்துச்சு. தனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு உருவம். அதை அவளால தாங்கவே முடியல. அவனை இழுத்து தன் வயிற்றோட அணைச்சுக்கணும் போல ஒரு உணர்வு. கண்கள்ல ஆறா பெருகுச்சு கண்ணீர். இவங்களுக்குள்ள இருந்த உறவு மட்டும் நல்லா இருந்திருந்தா இது எவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறத அவளால கட்டுப்படுத்த முடியல. கண்கள்ல வழிந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டே மெதுவா தன்னோட கண்களை மூடினா சிவன்யா. காலையில எழுந்து மணியை பார்த்து அவளுக்கு காலை 10:30 காட்டுச்சு. அடுத்த நொடியை அடிச்சு பிடிச்சிட்டு எழுந்து உட்கார்ந்தா. நைட்டு நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. அறையை சுற்றியும் பார்த்தா யாரும் இல்லை. ருத்ரன் அலுவலகத்திற்கு போயிருப்பான் போல இருக்குன்னு மனசுல நினைச்சா. பிறகு அறையை கூர்ந்து கவனிச்சு போதான் ஏன் அவன் இவ்வளவு நேரம் தூங்கியிருக்காங்கிற காரணம் புரிஞ்சுது. வெயில் தான் மேல படவே கூடாதுன்னு நினைச்சு ருத்ரன் அறையில இருந்த அனைத்து ஸ்கிரீன்களையும் இழுத்து சாத்தியிருந்தான். அதனால கண்ணாடி வழியா சூரிய வெளிச்சம் வரவே இல்லை. அவனுடைய இதமான இந்த செயலால மனசுல சந்தோஷம் பொங்குச்சு சிவன்யாவுக்கு. மடமடன்னு குளிச்சுட்டு வெண்பாவோட அறைக்கு போனவ அங்க நர்ஸ் எப்பவும் போல அவளை பார்த்து புன்னகைத்தா. அவளும் பதிலுக்கு ஒரு புன்னகையை சிந்திட்டு வெண்பாவுக்கு உடைகளை மாத்திட்டு அவளை படுக்க வச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ருத்ரன் அறைக்கே திரும்பினான். அப்போ திடீர்னு கதவு தட்டப்பட்டுச்சு. யாரா இருக்கும்னு நினைச்சவ கதவை திறந்தா. வெளியில வசுந்தரா தான் நின்றுட்டு இருந்தா. அவளுடைய முகத்துல எள்ளும் கொல்லும் வெடிச்சுது. ஏய், நீ என்ன இந்த ரூம்ல தங்கிட்டு இருக்க? போய் ஊர் ரூம்ல தங்கு போ என்றாள். அவளை திமிரோட பார்த்த சிவன்யா, ஹேய், இது என்னோட புருஷனோட ரூம். இங்க நான் தங்காம வேற யார் தங்க போறா? இங்க தங்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை தடுக்கிற உரிமை தான் உனக்கு இல்ல. நீ கிளம்பு என்றாள். அந்த வார்த்தையில அதிர்ந்து போனா வசுந்தரா. ஏய், அப்படி இப்படி பேசி ருத்ரனை உன் புடவை முந்தானைக்குள்ள மயக்கி வச்சிட்டியா? இருடி, உனக்கு வெண்பா கண்ணு முழிக்கட்டும், அப்புறமேற்கு தனி கச்சேரி என்றாள் கோபத்தோட. அதேதான் நானும் சொல்றேன். சீக்கிரமா வெண்பா கண்ணு விழிக்கணும் வசுந்தரா. யார் அந்த வீடியோ எடுத்ததுன்னு கண்டிப்பா அவ வாயிலிருந்து வெளியில வரும் என்றாள். வசுந்தரா அதை அதிர்ச்சியோட எதிர்கொண்டாலும் அதை சமாளிச்சபடி, இது என்னம்மா புது கதை? உன் போன்ல இருந்து தான் அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு. அப்போ அந்த வீடியோவை நீ தானே எடுத்த. அப்படி இருந்தனால தானே உன் மேல இருந்த கோபத்தை எப்படி காட்டுவதுன்னு தெரியாம வெண்பா மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா. இப்போ அவ சுயநினைவுக்கு வந்தா மட்டும் நீ வீடியோ அனுப்புனது இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல உன் போன்ல இருந்து அந்த வீடியோ வரலன்னு சொல்ல முடியுமா? என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கே? நீ அந்த வீடியோவை எடுக்கவே இல்லைங்கிறதுக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணுவ என்றாள். அந்த கேள்விக்கு பதில் தெரியாத சிவன்யா சற்று நேரம் மௌனமா தலை குனிஞ்சா. அதை பார்த்த வசுந்தராவுக்கு மனசு குழுகுழுன்னு ஆச்சு. இங்க பாரு சிவன்யா, நீ என்ன தலைகில நின்னாலும் வெண்பா கண்ணு முழிச்சதும் நீ இந்த வீட்டை விட்டு போறது உறுதி. இருக்கும் வரைக்கும் இந்த வசதியெல்லாம் நல்லா அனுபவிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ நடு ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும் என்று கோவத்தோட கத்துனவ அந்த இடத்தை விட்டு நகர்ந்தா. அவ போனதும் கதவை சாத்திக்கிட்டு படுக்கையில யோசனையா உட்கார்ந்தா சிவன்யா. ஆமா, வசுந்தரா சொல்றது முற்றிலும் உண்மை. வீடியோ தான் எடுக்கலங்கிறதும் என் போன்ல இருந்து தான் அந்த வீடியோ கசிந்தது அப்படிங்கிறதுக்கும் அதெல்லாம் மாத்தவே முடியாது. அதற்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு யோசிச்சா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு நினைவு வந்துச்சு. வெண்பாவோட போனு இந்த அறையில தானே இருந்தது. அதை ஒருவேளை மறுபடியும் பார்த்தா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சபடி அந்த எந்த கபோர்டு அப்படின்னு யோசிச்சா. அதோட சாவி எங்க? ஒரு வினாடி சுற்றி முற்றியும் பார்த்தா. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மனசுல நிறுத்தி பார்த்தா. அன்னைக்கு அவன் திறந்தது அவன் படுக்கைக்கு எதிர்ப்புறம் இருந்த பெரிய கபோர்டு தான். அது நினைவு வந்த உடனே ஓடி போய் அந்த கபோர்டை இழுத்து திறந்தா. ஆனா அது லாக் பண்ணியிருந்தது. இதோட கீ எங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சவன் அறைய பரபரப்பாக்கா தேட ஆரம்பிச்சா. ரொம்ப நேரம் தேடியும் அதோட கீ கிடைக்கவே இல்லை. ஓய்ந்து போய் உட்கார்ந்தா. இப்ப என்ன பண்றதுன்னு நினைச்சா. பைத்தியமே பிடிச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு மனசு கலங்கி போச்சு. மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணலான்னு நினைச்சு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்பட எல்லாத்தையும் தேடினா. ஆனா கீ கிடைக்கல. அதுக்கு பதிலா ஒரு அழகான டைரி கிடைச்சது. அந்த டைரியோட வடிவமைப்பு அவளை ரொம்ப ஈர்த்தது. டைரியோட முதல் பக்கத்துல ஹார்ட் வடிவம். அதுல அவளுடைய புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் ஆச்சரியத்துல அவள் கண்கள் விரிந்தது. கைகளெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. மனம் முழுக்க சொல்ல முடியாத ஒரு உணர்வு பரவியது. கீழே அழகான கையொப்பத்தோட ருத்ரன் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அதை மெதுவா புரட்டினான்.
ஒவ்வொரு பக்கமும் அவளை வர்ணிச்சு அழகா கவிதை எழுதியிருந்தான் ருத்ரன். அவனுக்கு இவ்வளவு ரசனை இருக்கா அப்படின்னு நினைச்சபடி படிக்க தொடங்கினான். அதை படிக்க படிக்க அவளுடைய கண்கள்ல கண்ணீர் ஆறா பெருகுச்சு. அவன் தன்னை எவ்வளவு விரும்பியிருக்காங்கிறது ஒவ்வொரு பக்கத்துலயுமே நல்லா வெளிப்பட்டுச்சு. இவனை வா நம்ம அன்னைக்கு இழக்க துணிஞ்சோம் அப்படின்னு நினைச்சவளுக்கு அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. அவன் எழுதியிருந்த ஒரு வரி அவளுடைய இதயத்தை கத்தி போல குத்தியது. சிவன்யா, உன்னை எவ்வளவு நேசிச்சேன். எனக்கு உன்னால எப்படி துரோகம் இழைக்க முடிஞ்சது சிவன்யா? வெண்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, சிவன்யா என்ன தாயை போல பாத்துக்கிறான்னு. அப்படி என் தங்கைக்கு தாயா இருந்த நீ எப்போ பேயா மாறின அப்படின்னு எழுதினான். அந்த வார்த்தைகளை படிச்சுப்போ அவளால தாங்க முடியல. தன்னை இவன் எவ்வளவு தவறா புரிஞ்சிருக்கான்ற எண்ணம் மனசுல தொலைச்சுது. ஆனா அந்த சூழ்நிலைய கடவுள் தானே கொடுத்திருக்காருன்னு நினைச்சு சமாதானம். ஆனா இவன்கிட்ட தன்னை பத்தி இனி எப்படி சொல்றது, எப்படி நிரூபிக்கிறதுன்னு அவளுக்கு புரியல. அந்த டைரியை கட்டுப்பிடிச்சு ரொம்ப நேரம் அழுதவ அந்த டைரி முழுவதும் அவளுடைய கண்ணீரால நனைஞ்சுது. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த டைரியை பழைய இடத்துல வச்சு லாக் பண்ணான். இப்போ வெண்பாவோட மொபைலை தேடணும் அப்படிங்கிற எண்ணமே அவளுக்கு வரல. ருத்ரனை தான் இழக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவ மனசுல உறுதியா இருந்தது. என்ன ஆனாலும் சரி, ருத்ரன் என்னோட உரிமை. அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். கடவுளே வந்தாலும் அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. உயிரை கொடுத்தாவது ருத்ரனுடைய மனசுல நல்ல மனைவியா இடம் பெறுவேன். அவனுடைய பழைய அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன்னு மனசுல உறுதியோட நினைச்சா சிவன்யா. தன்னோட அலுவலகத்திற்கு வந்த ருத்ரனுக்கு அன்னைக்கு வேலையே ஓடல. நினைவு முழுவதும் சிவன்யா மட்டுமே இருந்தா. காலையில எப்பவும் போல கண்ணு விழிச்சதும் சிவன்யாவோட முகத்தை பார்த்தான் ருத்ரன். அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. என்னமோ அவளுடைய தூக்கத்தை அவன் தொந்தரவு பண்ண விரும்பல. மெதுவா அவளுடைய கன்னத்தை தடவி கொடுத்தான். அவளுடைய நெற்றியில அன்பா ஒரு முத்தத்தை பரிசா கொடுத்துட்டு குளியல் அறைக்குள்ள போய் குளிச்சுட்டு வெளியே வந்தான். அப்பவுமே சிவன்யா எந்திரிக்கவே இல்லை. பாவம், சரியா தூங்கவே இல்லை போல இருக்கு என்று நினைச்சவன் சூரிய ஒளி அவ மேல பட்டு அவ கொஞ்சம் சினுங்கினதும் உடனே ஓடி போய் சூரிய ஒளி வரும் அந்த ஜன்னலை அடைச்சான். ஸ்கிரீனை அரை முழுவதும் சாத்தி வச்சான். தூங்கும்போது கூட அவளுடைய இதழ்கள்ல சின்ன ஒரு புன்னகை இருந்தது. உதட்டுக்கு கீழே ஒரு அழகான மச்சம். அதை கண்டவனுக்கு அதை தொட்டு பார்க்கணும் போல ஆசை வந்துச்சு. தன்னை ரொம்பவுமே கட்டுப்படுத்திக்கிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான் ருத்ரன். நேரா வசுந்தரா கிட்ட போனவன், வசு, சிவன்யா நல்லா தூங்குறா, அவளை தொந்தரவு பண்ணாத, அவ எப்ப எந்திரிக்கிறாளோ எந்திரிக்கட்டும் என்று சொன்னவன், காலை உணவை நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வினித்தை கூப்பிட்டுட்டு தன்னோட அலுவலகத்திற்கு கிளம்பினான். வரும்போதே வினித்தும் அவனும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் ஆபீஸ்க்கு போனாங்க. அப்போ திடீர்னு அவனுடைய அலுவலக அறைக்கதவை தட்டிக்கிட்டு வினித் உள்ள வர அவனை பார்த்தா ருத்ரன். சார், எனக்கு ஒரு சந்தேகம் என்று தயங்கி கேட்ட வினித் கிட்ட, சொல்லுங்க என்றான். இல்ல, வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா போயிட்டு தான் இருக்கு. ஆனாலும் வெண்பா கண்ணு விழிக்க எவ்வளவு நாள் ஆகும்? டாக்டர் கிட்ட இதை பத்தி இன்னொரு தடவை பேசுறீங்களா சார் என்று கவலையான குரல்ல கேட்டான். தன்னோட தங்கையை பத்தி தான் அவன் பேச வந்திருக்கிறான்னு தெரிஞ்சவன், வாங்க இப்படி வந்து உட்காருங்க என்றான். உடனே ருத்ரனோட எதிர்ப்புறம் இருந்த நாற்காலியில உட்கார்ந்தான் வினித். நான் டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன் வினித். இப்போ கை காலெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே அசதி இல்ல, மருந்தெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அந்த ஃபாரின் டாக்டர் நாளைக்கு வராரா. எப்ப வேணாலும் வெண்பா கண்ணு விழிக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெண்பா பக்கத்துல நம்ம யாராவது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு படுது. ஏன்னா அவ கண்ணு விழிச்சதும் அவளுக்கு பழைய நினைவெல்லாம் வரும்போது எதெல்லாம் நினைவு வரும்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அவளுக்கு ஆறுதலா நம்ம யாராவது பக்கத்துல இருந்தா அவளை ஈஸியா சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன் என்றான். அதை கேட்ட வினித்துக்கு கண்கள் பளிச்சிட்டது. சார், ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நானே இனிமேல் வெண்பாவோட அறையில தூங்கிக்குவா என்றான். அதெல்லாம் வேண்டாம் வினித், நம்ம நர்ஸைய தங்க சொல்லலாம். அப்பப்ப நீங்க போய் பார்த்துக்கிட்டு வந்தா போதும் என்றான். அதை கேட்டவன் உடனே மறுத்தான். இல்ல சார், நான் வெண்பாவை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். வெண்பாவோட அறை ரொம்ப பெருசா தானே இருக்கு. நர்ஸ் ஒரு பக்கம் நைட் டியூட்டி பார்க்கட்டுமே, அது பிரச்சனையே இல்லை. எனக்கு அங்க இருக்கிற ஈசி நாற்காலியே ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் சார் இருக்கு. நைட் நான் வெண்பா பக்கத்திலேயே இருக்கணும் சார், ப்ளீஸ் என்று தன் உயிரை கண்களில் வச்சுக்கிட்டு கெஞ்சினான் வினித். அதை கண்ட ருத்ரனுடைய மனசு வெகுவாக இலகியது. தன்னோட தங்கையை அவன் எந்த அளவு நேசிக்கிறாங்கிறதும் அவனுடைய வார்த்தைகளையே புரிஞ்சுது. உடனே அதுக்கு சம்மதம் தெரிவிச்சான் ருத்ரன்.
வினித்துக்கும் அதுல அளவற்ற மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், தேங்க்யூ சார்னு 1000 முறை நன்றி சொல்லிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனான். அப்படி போற வினித்தியே பார்த்துக்கிட்டு இருந்தான் ருத்ரன். தன் தங்கைக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி வினித் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இனி வெண்பாவை அவன் நல்லா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை இப்போ வந்திருந்தது ருத்ரனுக்கு. தன் மனசுல இருந்த பெரிய பாரம் இறங்கி விட்டதா தோணுச்சு. ஆனா அவன் நினைச்சு கவலைப்படுறதெல்லாம் இப்போ பாக்கி ஒன்னே ஒண்ணுதான். வெண்பாவுக்கு பழைய நினைவு வந்து வீடியோவை சிவன்யா தான் எடுத்தாங்கிறது வெண்பாவுக்கு நினைவுல இருந்தா என்னாகும்? சிவன்யாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொன்னா அது நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சான். அதை நினைக்கும் போது மனசுல ஒரு பெரிய பாரத்தை தூக்கி சுமந்த மாதிரி ஒரு வலி. அவளை பழிவாங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னாலும் சிவன்யாவை பிரிய அவன் மனசு ஒப்புக்கவே இல்லை. ஆனா வெண்பாவுக்கு சுயநினைவு வந்து சிவன்யாவை பிரியணும்னு சொன்னா அதை அவனால மறுக்க முடியுமா? தங்கை முக்கியமா, மனைவி முக்கியமா அப்படிங்கிற கேள்வி அவன் முன்னாடி வந்து நின்னா தான் என்ன பண்றதுன்னு ரொம்ப குழம்பி போனான். ஒருவேளை வெண்பா சிவன்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா அதையும் தாங்கிக்கிட்டு நாம வாழ்ந்துதான் ஆகணும். வெண்பாவிற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு மனசுல உறுதியா நினைச்சான் ருத்ரன். ஆனா சிவன்யா அவன் மனைவி அல்லவா என்று மனசுல ஒரு புறம் இடிக்கத்தான் செஞ்சது. ரொம்ப நேரம் யோசிச்சவன் ஒரு முடிவுக்கு வந்தான். வெண்பாவுக்கு சுயநினைவு வர அதிக நாட்கள் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல தான் பக்கத்துல இருக்கிற சிவன்யாவை தான் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும். வெண்பா கண்ணு விழிச்சு சிவன்யாவை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்க மறுத்தாலும் சரி, அதை நானும் சிவன்யாவும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி அவளை எந்த அளவு நல்லா பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் என்று முடிவெடுத்தவனுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்போ திடீர்னு அவனுடைய அலைபேசி கூப்பிட்டுச்சு. ஏதோ புதிய நம்பரா இருந்ததுனால யாருன்னு குழம்பினபடி போனை எடுத்து ஹலோனா. ஹலோ மாமா, மாமா என்று அவனை அழைக்கும் குரல். மாமாவா என்று ஒரு வினாடி அதிர்ந்து போனா ருத்ரன். தன்னை மாமான்னு கூப்பிடுறது யாரா இருக்கும்? ஒரு வினாடி நிதானித்து யோசிச்சான். ஒருவேளை சிவன்யாவோட தங்கையா என்று நினைச்சவன் மறு வினாடி யாரு, சிவாங்கினியா என்றான். அந்த கேள்வியில மறுபக்கம் ஒரு வினாடி சிவாங்கினி கண்கள்ல கண்ணீர் தழும்பியது. மாமா தங்களை மறக்கவே இல்லைன்னு நினைச்சவளுக்கு மனசுல ஒரு பெரும் நிம்மதி. மாமா, நான் சிவாங்கினி தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? நாங்க அக்காவை பார்க்கணும் மாமா. ஒரே ஒரு தடவை நீங்க அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டா. உடனே அவ கையிலிருந்து அலைபேசியை பிடுங்க அபினவ். மாமா, நான் அபினவ் பேசுறேன். எங்களுக்கு உங்க ஞாபகமாகவே இருக்கு. அப்பா ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாரு மாமா. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒரே ஒரு தடவை அக்காவை நீங்க கூட்டிட்டு வாங்க மாமா. உங்களால கூட்டிட்டு வர முடியலன்னா சொல்லுங்க, நாங்களாவது வரோம். எங்களுக்கு அனுமதி கொடுங்க என்றான். ருத்ரனுக்கு அதை கேட்டு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சிவன்யாவோட அப்பா கூட மாசம் ஒரு தடவை எப்படியாவது வந்து தன்னை சந்திச்சிடுவாரு. ஒவ்வொரு தடவையும் தான் பொண்ணை அவர் பார்க்கணும்னு கெஞ்சிட்டு தான் போவாரு. எப்பவுமே அவன் மனசு இறங்கினதே இல்லை. என்னமோ சிவாங்கனி கிட்டையும் அபினவ் கிட்டையும் முகத்துல அடிச்சது மாதிரி பேச மனசு வரல. எதுவும் பேசாம மௌனமா இருந்தான். அந்த மௌனத்தை தவறா எடுத்துக்கிட்ட அபினவ், மாமா ஏதாவது பேசுங்க மாமா. நாங்க உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. உங்க வீட்டு விலாசத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால முடியல. கடைசியா அப்பாவோட போன்ல இருந்து உங்க பர்சனல் நம்பரை அவருக்கு தெரியாம எடுத்துதான் கால் பண்றோம். எங்ககிட்ட பேசுங்க மாமா. ஒரே ஒரு தடவை அக்காவை நாங்க பார்க்கணும். கொஞ்சம் எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க என்று கெஞ்சினான். ஆனா ருத்ரன் அது எதுக்குமே பதில் சொல்லாம, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஃப்ரீயானதும் நானே உங்களுக்கு கூப்பிடுறேன், அது வரைக்கும் என்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க என்றபடி போனை வச்சான். போனை வச்சவனுக்கு மனசு ரொம்ப குற்ற உணர்வுல திண்டாடிச்சு. ஆனாலும் தன்னை வெகுவா சமாளிச்சுக்கிட்டான் ருத்ரன். மறுபக்கம் போனை வச்சவங்க சிவாங்கினியும் அபினவும் கண்கள்ல இருந்து நீரோட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன அபினவ் பண்றது? ருத்ரன் மாமா அக்காவை நம்ம கண்ணுல காட்டவே மாட்டாம போயிடுவாரோ என்றாள். அடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது சிவாங்கினி. என்னமோ மாமா நம்ம கிட்ட முகத்தில் அடிச்ச மாதிரி எதுவுமே பேசவே இல்லையே, அது வரைக்கும் சந்தோஷம். அக்காவும் மாமாவும் ஒரு நாள் கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அக்கா எப்படியும் மாமாவை சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வரத்தான் போறாங்க. அவங்க 2 பேரையும் நம்ம பார்க்க தான் போறோம். நீ தைரியமா இரு என்றான் அபினவ். அபினவ் சொன்னதை கேட்டு சிவாங்கினிக்கு குழப்பமா இருந்தாலும் கண்டிப்பா நல்லதே நடக்கணும்னு இறைவனை மனசார வேண்டிக்கிட்டா. சிவன்யா கிட்ட பேசிட்டு தன்னோட அறைக்கு கோவமா வந்த வசுந்தராவுக்கு அடுத்து என்ன பண்றதுனே புரியல. இங்க தான் நினைக்கிறது எதுவுமே நடக்காம
எல்லாம் தலைகீழா நடக்குது. முதல்ல வினித் தான் என்ன சொன்னாலும் மறுக்காம கேட்பான். ஆனா இப்பெல்லாம் தான் கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு விலகி நிக்கிறான். அது வசுந்தராவுக்கு ரொம்ப சந்தேகத்தை கொடுத்தது. மேலும் சிவன்யாவும் வினித்தும் நெருங்கி பழகிறத பார்க்கும்போது அவளுக்கு வயித்துல புளியே கரைச்சுது. திடீர்னு ஒன்று தோண அவளுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா. மறுபக்கம் காலை எடுத்த சகுந்தலா, என்ன வசு, சொல்லு, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, சீக்கிரமா சொல்லி முடி என்று அவசரப்படுத்தினான். அம்மா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நம்ம எங்க மாட்டிக்குவோமோன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு என்றாள். ஏன், என்னாச்சு? வெண்பா கண்ணு முழிச்சிட்டாளா என்று கேட்டாள். அதெல்லாம் இல்லம்மா, ஆனா சீக்கிரமா அது நடந்துடும். வெண்பாவோட கை காலெல்லாம் அசைது. அவ கண்ணு முழிச்சா அவளுக்கு சுயநினைவு வந்துடும். இப்போ அது ஒண்ணுதான் பாக்கி. அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம நடக்க போறதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு என்றாள். லூசு மாதிரி வளராத வசுந்தரா, இன்னும் சொல்லப்போனா வெண்பா கண்ணு முழிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது என்றாள். வசுந்தரா புரியாமல், என்னமா சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு என்றாள். ஏய், உனக்கு மூளையே இல்லையா வசுந்தரா? நான் சொல்றத நல்லா கவனி. சிவன்யாதான் தன்னை அந்த மாதிரி வீடியோ எடுத்ததா தற்கொலை முயற்சி பண்றதுக்கு முன்னாடி வெண்பாவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வெண்பா கண்ணு முழிச்சதும் அவளுக்கு என்ன நினைவு வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுவும் தன்னுடைய பக்கத்திலேயே சிவன்யா இருக்கிறத பார்த்தா அவளுக்கு என்ன தோணும்? தன்னை தவறா வீடியோ எடுத்தவ தன்னோட வீட்லயே மகாராணி மாதிரி இருக்கான்னு தோணும். அவளைவே தன்னோட அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது அவளுக்கு எப்படி இருக்கும்? இதனால வெண்பாவுக்கு சிவன்யா மேல எவ்வளவு கோவம் வரும்? அதை விட அதிகமா ருத்ரன் மேல எவ்வளவு கோவம் வரும்னு யோசிச்சு பாத்தியா? தான் படுத்த படுக்கையானதுக்கு அப்புறம் கூட தன்னோட அண்ணன் தன்னோட காதலிய விடாம பிடிச்சு கல்யாணம் பண்ணி அவளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு வெண்பா நினைக்கும் போதெல்லாம் வெறுப்பு யாரு பக்கம் திரும்பும்னு சொல்லு என்றாள் சகுந்தலா. அதை கேட்ட வசுந்தராவுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன. அட ஆமா, இந்த நோக்கத்துல அவ சிந்திக்கவே இல்லையேன்னு நினைச்சுவ. அட ஆமாமா, நான் கூட இதை நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்போ சிவன்யா சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போயிடுவாளா? வெண்பா அவளை அனுப்பிடுவாளான்னு ஏக்கத்தோட கேட்டா. அதை கேட்ட சகுந்தலா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தா. எனக்கு என்னமோ அப்படி நடக்காது போல தோணுது வசுந்தரா. நீ கடைசியா சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ருத்ரனும் சிவன்யாவும் சீக்கிரமா உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஒன்று சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி சேர்ந்துட்டாங்கன்னா வெண்பா சிவன்யாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பினா ருத்ரனும் சேர்ந்து போயிடுவான். அப்போ வெண்பா மட்டும்தான் தனியா இருப்பா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்கும் என்றார் சகுந்தலா. அதை கேட்ட வசுந்தரா, அம்மா, உங்க கணக்கு ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்சு ருத்ரன் சிவன்யா கூட போற வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வெண்பா கண்ணு முழிச்சு எல்லா உண்மையும் அவளுக்கு நினைவு வந்து சிவன்யாவை வெளியில அனுப்ப சொன்னா ருத்ரன் கண்ணை மூடிட்டு சிவன்யாவை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிடுவாரு. அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு ருத்ரனை பத்தி நல்லா தெரியும் என்றாள். அதை கேட்ட சகுந்தலா கொஞ்ச நேரம் யோசிச்சா. சரி, எது எப்படி இருந்தாலும் நம்ம பக்கம்தான் காய் நகரம். அதனால் அதை பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்லை என்றாள். எப்படிமா என்று கேட்ட வசு கிட்ட, நல்ல கவனி வசு. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ருத்ரன் சிவன்யா கூட போயிட்டானா வெண்பா தனியா நிப்பா. அவளை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். அவளை பேசி சமாதானம் பண்ணி அவங்க அண்ணா கிட்ட இருந்து சொத்து மொத்தத்தையும் வாங்கிக்கலாம். அப்புறம் வெண்பா கிட்ட இருந்து நம்ம கிட்ட மாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்றாள். இல்ல, நீ சொன்ன மாதிரி ஒருவேளை நடந்ததா சிவன்யாவை ருத்ரன் வெண்பா பேச்சை கேட்டு வெளியில அனுப்பிட்டான்னு வச்சுக்கோ, அதுவும் நல்லதுதான். ஈஸியா ருத்ரனை அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பவும் சொத்து நமக்கு தான் வரும். ஸோ நம்ம ரூட் கிளியரா இருக்கு. அதனால நீ வீணா குழம்பி டென்ஷன் ஆகாத. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. என்ன ஆனாலும் அந்த வீடியோவை நீ தான் எடுத்தங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் யார்கிட்டையும் இல்லை. அதனால் அதை நினைச்சு நம்ம பயப்பட தேவையே இல்லை என்றாள் சகுந்தலா. தன் அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் வசுந்தராவுக்கு கொஞ்சம் நிம்மதியும் அமைதியும் வந்துச்சு. சரிம்மான்னு சந்தோஷமா தன்னோட அம்மா கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போனை வச்சா வசுந்தரா.